Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா போடக்கூடிய போஸ்ட் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் டைம் நம்மளால ஃபேஸ்புக்லயும் டைரக்டா போஸ்ட் பண்ண முடியும். அது எப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஓல்டு போஸ்ட்டை கூட நம்மளால திரும்ப ஃபேஸ்புக் பேஜ்லயோ இல்லை நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லயும் பார்த்தீங்கன்னா நம்மளால போஸ்ட் பண்ண முடியும். இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியூவர்ஸ் அண்ட் லைக்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஃபேஸ்புக்கில் நம்ம லைக் வாங்கினாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து ஷோ ஆகும். அது எப்படின்றத ஒரு சில செட்டிங்ஸை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால நம்ம பண்ண முடியும். ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த அக்கௌண்ட் செட்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் ஷேரிங் டு அதர் ஆப்ஸ். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின்ல இருக்குது. உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக்குன்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் என்னால் போஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் என்னோட ஃபேஸ்புக் பேஜ்லையும் என்னால் போஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஷேர்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அண்ட் போஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஸோ இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆகும். இப்போ ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ண போகிறது ஃபேஸ்புக்லேயும் எப்படி நமக்கு அப்லோட் ஆகுதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் நம்மளால் போஸ்ட் பண்ண வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சேம் டைமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயும் போஸ்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷனில் ஷேர் டு ஃபேஸ்புக்னு இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணலன்னா எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஷேர்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஆட் பண்ணணும் இல்லை டைட்டில் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.